நாங்க உச்சநீதிமன்றத்தில் பாத்துக்கிறோம். சிபிஐ வந்துட்டான், உங்க அப்பன் சிபிஐ வந்துட்டானா? யாரு ஆதவர்ஜுனா சொல்றாப்புல, உங்க அப்பன் சிபிஐ வந்துட்டான். கரூர் டிஎஸ்பி செல்வராஜ், செந்தில் பாலாஜி, திமுக எல்லாரும் செத்துங்கடா, உங்க அப்பன் சிபிஐங்கிறாப்புல. இந்த சிபிஐ தான் இதே ஆதவர்ஜுனா புதிய தலைமுறையில் உட்காந்துக்கிட்டு சிபிஐங்கிறது பாஜக கைப்பாவைங்கன்னாப்புல. பாஜக கைப்பாவை சிபிஐ இப்போ உங்க அப்பன்றீங்க. மதுரை ஹைகோர்ட் ஒரு நம்பர் கமிஷன் போட்டு தானே என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சிபிஐ போடணும்? இப்ப நீங்க சிபிஐ கொடுத்ததுனால அதுல மூடி மறைக்க. சிபிஐ கொடுத்ததே காலம் தள்ளி ஒரு 5 வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதுதான் சிபிஐ. அப்புறம் காவல்துறை இருக்க டிஎஸ்பி அப்படி அச்சுன்னு தும்முனா கூட கடிச்சு எடுத்துட்டு போவாரு. யாரு? நம்ம செந்தில் பாலாஜிக்கு. அந்த இடத்துல அப்படி ஒரு ஆளை போட்டு வச்சிருக்காங்க. இருக்கு, வந்துட்டாரு உங்க அப்பா சிபிஐ வந்திருக்காங்க. உங்க அப்பா சிபிஐ வந்து நீ என்ன வேணாலும் என்ன பண்ணிக்க, நான் சிபிஐ பாத்துக்குவேன் அப்படின்னா சிபிஐ யார் வசம் இருக்குன்னு நாம சொல்லல. விஜய் அவர்களும் சொல்லியிருக்காங்க, ஆதவர்ஜுனாவும் சொல்லியிருக்காங்க. பாஜக கைப்பாவை, பாஜக கைப்பாவை சிபிஐ உங்க கைப்பாவையா மாறி இருக்குன்னா நீங்க யாரோட கைப்பாவையா மாறிக்கீங்க? இப்போ இந்த காரை வச்சிருக்க சொப்பன சுந்தரியை யார் வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்போ தாவேக்காவையும் விஜயும் யார் வச்சிருக்காங்கிறதா இப்போ இருக்க கேள்வி. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானத்திலேயோ இல்லை தாவேக்கா பொறுப்பாளர் பேசியதுலையோ இல்லை முக்கிய பொறுப்பாளர் ஆதவர்ஜுனா விஜய் பேசுலையோ ஒரு வார்த்தை பாஜக எதிர்ப்பு ஏன் இல்லை அப்படிங்கிறது மூலமாக விஜயை யார் இயக்குறா, தாவேக்காவை யார் இயக்குறா, விஜயும் தாவேக்காவும் எப்படியெல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்காங்க, சிபிஐ ரைடு வந்ததுடைய பின்னணி என்ன, உச்சநீதிமன்றத்தினுடைய இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததுடைய பின்னணி என்ன என்பது எல்லாமே தெரிய வந்திருக்கு. ஒருவேளை பாஜக எதிர்த்தா அவன் நேராக சிசிடிவியை கழட்டுவான். இது வரைக்கும் 40 நாள் ஆச்சு சிசிடிவி கொடுக்கல. காரோடைய சிசிடிவியை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, கொடுக்கல. அலுவலகத்து என்கொயரி தான் மட்டும் போயிருக்காங்க, இன்னும் இது ஆரம்பிக்கல. எப்படி ஆரம்பிப்பாங்க? அதான் தெரிஞ்சிருச்சே, உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அப்போ இந்த சிபிஐங்கிறது காலதாமதம், சிபிஐ என்பது பாஜக கைப்பாவை, சிபிஐ என்கொயரி என்றாலே அது இழுத்தடிப்பிற்குத்தான் என்று சொன்ன கூட்டம் இப்போ சிபிஐ வந்திருக்கு, எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க அப்படின்னா இதன் மூலமாக பாஜக வசமாக சிக்கி